அன்பு நண்பர்களா வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓவ்லி ராஜன். இன்றைக்கி நான் ரெடி பண்ண ஒரு 5.1 பவர் ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இதுக்கான மாடல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா M300 தான். ஆனால் லைட் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்குறதுக்காக வாட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு M300 லைட் மாடல் அப்படின்னு சொல்லி பேர் நேம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னா எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் கண்டினியூவாக வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு விளம்பர வீடியோ தான். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரத்துக்கு தான் இப்போ போடுறேன். ஸோ நான் ரெடி பண்ணியிருக்கேன், நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூபர்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் நான் படித்தேன். உங்களோட ஆடியோ சரியில்லை, கிளாரிட்டியே இல்லை, முதல்ல நல்ல மைக்கை வாங்கி யூடியூப் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ கூட 5 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, நல்லா மைக்காக சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆடியோ குவாலிட்டி எது நல்லா இருக்குது, வாய்ஸ் எது க்ளீனாக இருக்குது, இந்த வீடியோ உங்களுக்கு ஆடியோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். போன வாரம் பார்த்தீங்கன்னா M200 அப்படிங்கிற ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் போட்டிருந்தேன், 7000 ரூபாய் ரேட்டிங்கில் போட்டிருந்தேன். ஸோ அந்த மாடல் ஆம்பிளிஃபையர் தான் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நான் எஸ்டிகே ஆம்பிளிஃபையரில் கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு அதே லெவலுக்கு ஆடியோ கிளாரிட்டி வருமா அப்படின்னு கேட்டார். TDS7265 ஒரு ஐசி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆடியோ வந்து அதிக வால்யூமில் கொஞ்சம் கிளியரன்ஸ் இல்லாத படம் மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே கேட்கும்போது நல்லா ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா TDS7294 அப்படின்னு ஒரு சீரியல் ஐசி இருக்குது. ஒரு சேனலுக்கு நல்லா கிளியரான ஆடியோவாக இருந்தால் 80 வாட்ஸும் மேக்ஸிமம் 100 வாட்ஸ் வரையும். அதே TDS7265 25 வாட்ஸ் RMS, 7294ங்கிறது 80 வாட்ஸ் RMS. ஸோ பார்த்தீங்கன்னா 7294ங்கிறது ஆடியோ கிளாரிட்டி நல்லாவும் கிளியரான ஆடியோவும் எடுத்துரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா M200 டைப்பில் ஆம்பிளிஃபையர்லேயே கொஞ்சம் அப்டேட் பண்ணி M300ல் லைட் மாடலாக ரெடி பண்ணியிருக்கேன். ஆடியோ கிளாரிட்டிலாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா எஸ்டிகே ஆம்பெல்லாம் ஒரு பாயிண்ட் சவுண்ட் வச்சிங்கன்னா போகும், லைட்டாக சவுண்ட் வச்சு நல்லா சவுண்ட் வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாஸ்டர் வால்யூம்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் மேனுவல் கண்ட்ரோலில் கொஞ்சம் வைக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கெயின் வந்து கம்மி தான். 7265ல் பார்த்தீங்கன்னா ஒரு சில போர்டுகளில் உள்ள ரெசிஸ்டன்ஸ்லாம் ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் கெயின் பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு மாடலாக கெயின் வந்து பூஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க நான் போட்டிருக்க போர்டு வந்து அதாவது TDS7294ல் டேட்டா ஷீட்டில் என்ன மாதிரி சர்க்யூட் டிசைன் பண்ணி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி காம்பனண்ட்டாக டிசைன் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கெயின் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கெயின் கம்மியாக இருக்குன்னா வால்யூம் கம்மியாக இருக்குமான்னு அது கிடையாது. அதாவது வால்யூம் நாங்கள் வைக்கிற வால்யூம் கண்ட்ரோலில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். சக்தி போர்டோ இல்லை வேறு கம்பெனி போர்டோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சவுண்டுன்னு இருந்தால் இந்த அளவு வைப்பேன், சரிங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா 7294 ஒரிஜினல் சர்க்யூட், அதாவது அந்த ஐசியோட டேட்டா ஷீட்டோட ஒரிஜினல் சர்க்யூட் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணால் இந்த ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்டில் கெயினை பூஸ்ட் பண்ணலாம். கெயின் பூஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிளாரிட்டி குறையும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்க்யூட்டே இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் சேர்த்தி தான் வச்சாகணும். ஏன்னா TDS சீரியல் ஐசி எல்லாம் கெயின் கொஞ்சம் கம்மி தான். கெயின் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வால்யூம் ஏற்றுனீங்கன்னா நல்ல சவுண்டு ஃபுல் சவுண்டே வரும். நல்லா எஸ்டிஐசியில் வர அளவுக்கு நல்ல சூப்பரான சவுண்டே எடுத்தாலும் கொஞ்சம் சவுண்டு கண்ட்ரோலில் கொஞ்சம் சேர்த்தி வைக்கிற மாதிரி வரும். ஸோ அதுதான் இங்கே இருக்க மைனஸ் பாயிண்ட்டு. ஆடியோ கிளாரிட்டியெல்லாம் எஸ்டிஐசியோட ஒரிஜினல் ஐசியில் நீங்கள் ஆடியோ கேட்டிங்கன்னா அதே ஆடியோ கிளாரிட்டி இதில் எடுக்கலாம். அதே ஈக்குவல் ஆடியோ கிளாரிட்டி இந்த TDS7294 ஐசியில் நல்ல ஆடியோ கிளாரிட்டி எடுக்கலாம். ஸோ அவர் எஸ்டிகே யூஸ் பண்ணுறதுனால TDS7294 போட்டு ரெடி பண்ணுறேன்னா சரி ஒத்துக்கிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சிருச்சு. உள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபினெட் எடுத்தீங்கன்னா சவுண்டு கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது. டிஜிட் டெக் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டெக் சவுண்ட் கிராஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா நீட்டாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கண்ட்ரோல் எப்படிலாம் ஒர்க் பண்ண சொல்லி நிறைய வீடியோஸ் சொல்லிட்டு இருந்தாலும் சொல்கிறேன். இது மாஸ்டர் கண்ட்ரோல், இது ஃப்ரண்ட் வால்யூமு, சரவுண்டு, சென்ட்ரு, சப்பு. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் பேஸ்டபிள் ஒர்க் ஆகும், சப்புக்கு மட்டும் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். யூஎஸ்பி போர்டுன்னு எடுத்துனா ஐப்ளே அப்படிங்கிற கம்பெனியோட யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நான் எல்லா செட்டுக்கும் ஐப்ளே, பகாரியா இல்லை சாம்கார்ட் இந்த 3 பிராண்டு தான் போடுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவிட்சு கனெக்ஷன் எடுத்திங்கன்னா 5.1 ஆஃப் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி ஒர்க் ஆகும், யூஎஸ்பி ஆஃப் பண்ணால் எக்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டில் இருந்து 5.1 ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ள என்னென்ன கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கேன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்திங்கன்னா 24024 10 ஆம்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனி அவங்க வைண்டிங் பண்ணி கொடுக்குற ட்ரான்ஸ்ஃபார்மரு. கெப்பாசிட்டர் சாம்சங்கில் 10,000 மைக்ரோஃபால்ட் 50 வோல்ட்டு. 4 டயோடு மேலே போட்டிருப்பேன், அப்புறம் 4 டயோடு கீழே போட்டிருப்பேன். லைட்டாக தெரியுது. இது வந்து 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு. 12 வோல்ட்டு ஃபேனுக்கு 5 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கு கொடுத்துருக்கேன். ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்தினா TDS7294 அப்படிங்கிற நம்பர் ஐசி. ஸோ ஐசி கரெக்டாக அந்த ஹீச்சிங் இது வரதுனால நம்பர் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 ஐசி இருக்கும் வரிசையாக.
இதில் 1 2 3 4 5 6 7 ஸோ மொத்தம் 7 ஐசி இருக்குது. 7 ஐசி என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஐசி 1 2 3 4 5 இந்த 5 ஐசியுமே பார்த்தீங்கன்னா வந்து 5 சேனலுக்கு பாடும். ஒரு சேனலுக்கு 80 வாட்ஸ் கிளியர் ஆடியோவாகவும் மேக்ஸிமம் 100 வாட்ஸும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஐசியும் பிடிஎல் மோனோ அப்படிம்பாங்க, அதாவது பிரிட்ஜ் டைட் லோடும்பாங்க. ஸோ இது ரெண்டும் பிடிஎல் பண்ணியிருக்கோம். பிடிஎல் மோனோ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐசியும் சேர்ந்து ஒரு சேனலாக பாடும். 8 ஓம் சப் ஊஃபர் தான் யூஸ் பண்ணணும். 4 ஓம்ஸ் போட்டிங்கன்னா ஐசி ஓவர் ஹீட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் எடுத்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைன்டி சப் ஊஃபர் இருக்குங்களே, இந்த டைன்டி வந்து 8 ஓம்ஸ் 12 இன்ச் சப் ஊஃபர் 200 வாட்ஸ் ஆர்எம்எஸ் எடுத்துறக்கூடிய சப் ஊஃபர். இந்த 7294க்கு இந்த டைன்டி சப் ஊஃபர் யூஸ் பண்ணலாம், சூப்பரான ரிசல்ட் எடுத்துரும். அதுக்கு அடுத்தது ப்ரோலாஜிக் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடியோ வேர்ல்டு அப்படிங்கிற ஸ்டாக் கம்பெனி அவங்களோட பேஸ்டபிள் போர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட தமிழ் மியூசிக் பேஸ்டபிள் போர்டு காம்பனன்ட்ஸ் இல்லை, அதாவது அந்த யூஸ் பண்ண எஸ்எம்டி ஐசி வந்து இப்போ நான் என்ன வாங்கலை, ஆர்டர் கொடுக்காம விட்டேன். நிறைய செட்டு செய்தனால எத்தனை போர்டு பாக்கி இருக்குன்னு சொல்லி கணக்கு போடாமல் விட்டதுனால ஐசி ஆர்டர் கொடுக்கல. ஐசிக்கு கையில் இல்லாதனால என்னோடய போர்டை அசம்பிள் பண்ணி போட முடியாத சுச்சுவேஷனு. அது நம்ம சேலம் மார்க்கெட்டில் கிடைக்காது, வெளியே ஆர்டர் கொடுத்து வாங்கினேன். அதனால தான் இப்போ ஐசி வந்து டிமாண்டில் இருக்குது. எஸ்எம்டி ஐசி இப்போ கையில் இல்லை. அதனால் வந்து என்னோடய போர்டு ஒரு 4-5 செட்டுக்கு போட முடியாத சுச்சுவேஷனால் இந்த போர்டு போட்டிருக்கேன். இந்த போர்டு ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண போர்டு தான், நல்லா ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக எடுத்துரும். அடுத்தது சப்புக்குன்னு யூஸ் பண்ணால் அதே ஆடியோ வேர்ல்டு அவங்களோட போர்டு தான் சப்பு பிரிக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். சரௌண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் அவங்களோட சரௌண்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சப் ஊஃபருக்கு மட்டும் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐசி மேக்ஸிமம் வோல்டேஜ் வெளியே வராது, ஷார்ட் ஆனால் வெடிச்சிடும். இருந்தாலும் சப் ஊஃபர் சேஃப்டிக்கு நான் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 3 சேனல் கெயின் ஆகும். நார்மலாக M200 மாடலில் கெய்னர் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 சேனல் வந்து இன்புட் கொடுத்து கெயின் ஆகி அவுட்புட்டாக வரும். இது வந்து பஃபர் பீட் தான், ஆனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா போர்டு ஆல்டர் பண்ணி கெயின் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். வால்யூம் மட்டும் எடுத்துன்னா 100K இது வந்து 47K 100K இதுவும் 100K தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 100K டைப்பில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபேனு பேக் சைடில் 2 ஃபேன் ஓடும். இந்த போர்டு கம்பல்சரி ஃபேன் வச்சு தான் ஆகும், நல்லா ஹீட் ஆகும் பாடும்போது. ஸோ ஃபேன் வச்சு தான் ஆகணும். நார்மலாக பாடும்போது ஃபேன் தேவைப்படாது, ஆனால் கொஞ்சம் சவுண்டு அதிகமாக வச்சு கேட்குறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஃபேன் கன்ஃபார்ம் ஓடி தான் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த ஐசியோட ஹீட்டு வெளியே ஏறும். 7294 நல்லா ஹீட் ஆகிற ஐசி தான். 7294 ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும், அதே அளவுக்கு நல்லா ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒயரிங் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக சூப்பராக தான் பண்ணியிருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா சப் ஊஃபருக்குன்னு தனியாக ஒரு ஆம்பிளிஃபயர் செக்ஷன் கிரியேட் பண்ணி 5 சேனல் தனியாக ஆம்பிளிஃபயர் கிரியேட் பண்ணுவேன். இந்த டைப்பு 7294 7 ஐசி போட்ட மாதிரி போர்டு வந்தது. ஒரே போர்டில் செஞ்சால் ரிசல்ட் எப்படி செக் பண்ணி பார்த்தா ரிசல்ட்டில் சூப்பராக இருக்குது. நல்ல ஆடியோ கிளாரிட்டி உள்ளே பார்க்கறதுக்கு கொஞ்சம் போர்டு காமன்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது 2ஆக பிரித்து இந்த இடத்துல போர்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே போர்டில் ஆம்பிளிஃபயர் செக்ஷனு 6 சேனலுமே ஒரே போர்டிலே வந்துடுது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பனன்ட்ஸில் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் காமிக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ ஒயரிங்கு மாஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒயரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கொண்டு வருவேன். அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு சரௌண்டுக்கு சென்ட்ரு சப்போர்ட் 4 விதமான சீல்டு ஒயர் இந்த போர்டிலேருந்து வரும். அப்புறம் இங்கேருந்து 4 கண்ட்ரோல் சீல்டு ஒயரும் இந்த கண்ட்ரோல் போகும். ஸோ இது வரையும் இன்புட் வரையுமே சீல்டு ஒயர் தான் போடுவேன். இதுக்கான காரணம் என்னன்னா இந்த மாதிரி போடும்போது நாய்ஸ் ரொம்ப கம்மியாக வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10 கலர் ஒயர், அதாவது ரிப்பன் ஒயர், இந்த ஒயரையும் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கொஞ்சம் ப்ரொடியூஸ் ஆகும். நாய்ஸ் கொஞ்சம் கூட வரக்கூடாது அப்படிங்கிறனால தான் இந்த இன்புட்லேருந்து இது வரைக்கும் இதிலிருந்து கண்ட்ரோலுக்கும் நான் வந்து ஷீல்டு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரிப்பன் ஒயர் யூஸ் பண்ணி ஒரு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணுறது ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஷீல்டு ஒயர் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்தா ஹீட்டிங் சிலிவ் போட்டுருப்பாங்க. எல்லாத்துலேயுமே ஹீட்டிங் சிலிவ் இருக்கும். இந்த அளவுக்கு டைம் எடுத்து தான் பொறுமையாக ஹீட்டிங் சிலிவ் போட்டு மாஸ்டர் கண்ட்ரோலு அப்புறம் பார்த்தா இந்த இடத்துல வர கண்ட்ரோலு ஹீட்டிங் சிலிவ் யூஸ் பண்ணி தான் நான் ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக வந்து இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தா பேக் சைடு இன்புட்னு எடுத்துனா பேக் சைடில் பின்னாடி இருந்து காமிக்க இது 2 ஆக்ஸ் இன்புட் 2 வரும். இது 6மே 5.1 இன்புட்டு. எப்படி ஒரிஜினல் 5.1 படம் பார்க்குறது அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 5.1 படம் பார்க்கணும்னா ஆண்ட்ராய்டு டிவி வேணும். ஆண்ட்ராய்டு டிவியில் ஆப்டிக்கலில் கோக்ஸில் இருந்தால் அதில் வந்து ஒரிஜினல் 5.1 அவுட்புட் வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியில் அவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தா உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணும். ஆனால் மேக்ஸிமம் இப்போ வர ஆண்ட்ராய்டு டிவி எல்லாமே டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்சியல் இதிலிருந்து எடுத்து அதோட ஆப்டிக்கல் அவுட்டோ கோஆக்சியல் எடுத்தோ இது பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரா கிட் அப்படிம்பாங்க. அஸ்ட்ரா கிட்டை நான் ஒரு டீகோடர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா ஆடியோ ரஷ்னு ஒரு பாக்ஸ் வருது. அது ரேட்டு கம்மியில் கிடைக்கும். இது கொஞ்சம் ரேட் அதிகம், அதுக்கு கேரண்டியும் கிடையாது. சரிங்களா? ஒருவேளை நம்ம ரெடி பண்ணும்போது ஏதாவது கம்ப்ளைண்ட் லைன் மாற்றி கொடுத்து இந்த போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, எந்த கேரண்டியுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த ரிஸ்க் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கஸ்டமருக்கு நான் சொல்லிட்டு தான் போடுவேன். இந்த அஸ்ட்ரா கிட்டில் ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணுமா, கேரண்டி இல்லைங்க சார். அதனாலேயே பார்த்தீங்கன்னா அனலாகும் டிஜிட்டலும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி தரேன்.
அஸ்ட்ராகிட்டோட ரன்னிங் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் மெயினாக 5.1 படம் பார்க்கும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கேபினெட்லேயே ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரிஜினல் 5.1 கான்டெக்டையும் பார்க்கலாம், ப்ளூடூத்தில் சாங்கையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ளூடூத் ஆடியோவில் எந்த அளவுக்கு ஆடியோ சவுண்ட் எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி காமிக்கிறேன். ட்ரிபிள்லாம் சூப்பராக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரிஜினல் 5.1 எப்படி படம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணுற ஆம்பிளிஃபையர் எல்லாமே அனலாக் 5.1 ஒரு இன்புட் கொடுத்துருப்போம். இந்த சுவிட்ச் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ணிக்கணும். யூஎஸ்பி வந்து ஆனில் இருந்தாலும் ஆனில் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனில் இருந்தால் யூஎஸ்பி போர்டு ஆன்லேயே இருக்கும். ஸோ ஆன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒயர் 6 ஒயர் எடுத்துக்கணும். நீங்கள் 6 ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ சப்பு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, அப்புறம் எல்லோ வந்து சென்டர் கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு இது மாறி கூட வரும். சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு இது மாறி கூட வரும். பார்த்தீங்கன்னா 6 ஒயருமே எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் டீகோடரு. இது வந்து அஸ்ட்ராகிட்டும்பாங்க. நான் என்னோடய ஓன் யூஸுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5.1 படம் வந்தால் டால்பி டிடிஎஸில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இன்புட்டு கொடுத்துருக்குது. நாங்கள் வந்து அவுட்புட் இங்கே கொடுத்துருக்கோம், ஆனால் கரெக்டாக மென்ஷன் பண்ணல. ஒருவேளை தப்பாக கூட இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சொருவி பார்க்கலாம். ஃபஸ்ட் சப்பு, சரவுண்டு இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராகிட்டில் 6 ஒயர் சொருவிட்டேன். இப்போ நான் சொருவின ஒயரே கரெக்டானு எனக்கு தெரியல. அதுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ராக்கும்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி டிவியில் வந்து பின்னாடி கோஆக்சியல் அப்படின்னு ஒரு இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்குது. இந்த டிவியில் கோஆக்சியல் அவுட்புட் இருக்குது. ஸோ கோஆக்சியல் வந்து இன்புட்டாக நான் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 5.1 அப்படி மட்டும் தான் எழுதியிருக்கு. கோஆக்சியல் ஒன்று இருக்குது. சொருணுன்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம்னு வருதுங்களா, இந்த பிசிஎம் அப்படின்னு வரும் சரிங்களா. இப்போ சொருணுன்னு பிசிஎம்னு வரும். கோஆக்சியல் பிடிங்கிட்ட எதுவுமே வராது. ஸோ கோஆக்சியல் சொருணுன்னு பிசிஎம் அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ வந்து டிவியில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ டெஸ்ட் ட்ராக்கர் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 inch ஓப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 4 inch இது வந்து ஆர்காட் மியூசிக் அப்படிங்கிற குரூப்லேருந்து வந்திருக்கு. ஸோ காப்பிரைட் வந்ததுனால வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். ஹிந்தி சாங்கோட மியூசிக் மட்டும். ஸோ அதோட ஒரு கட் சாங் மாதிரி இது. பார்த்தீங்கன்னா அகோரி அப்படிங்கிற ஒரு ரீமிக்ஸ் சாங்கு. சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. பேஸ் எவ்வளோ அந்தளவுக்கு சூப்பராக எடுத்துரும். சப்வூஃபரோட மூமெண்ட்டை பாருங்கள். அதாவது மேக்ஸிமம் எல்லாம் மேலே இருக்கும்போது கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கு மேலே வச்சுன்னா கொஞ்சம் காது வலிக்கிற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு அதாவது எல்லாமே மேலே இருக்கும்போது நைட்டாக மாறி வரைக்கும். சவுண்ட் கேட்குறது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண காப்பிரைட் வந்தது. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா சோனி மியூசிக்கோட ஒரு சாங்கு, ஒரசாத அப்படிங்கிற ஒரு சாங்கு. இதில் பார்த்தீங்கன்னா சார் பாருங்க எப்படி பிரிஞ்சு வந்தது. இப்போ சப்வூஃபரோட மூமெண்ட்டை க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க.
சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து 5.1 கண்டென்ட் எப்படி போகணும் சொல்லி இப்போ போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரா கிட்டில் கொடுத்துட்டேன். இப்போ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிசிஎம்ல வந்து டால்பிக்கு மாறும். போட்டு காமிக்க பாருங்கள். டால்பி போயிட்டீங்களா? ஸோ இப்போ ஒரிஜினல் டால்பி 5 இது வந்து ஹிட்மேன்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு படம் சூப்பராக பார்க்குறதுக்கு. இது ஒரு ஒரிஜினல் 5.1 மூவி. இப்போ வந்து ஒரிஜினல் 5.1 படம் பார்க்குறோம். டால்பி டிடிஎஸோட டிஜிட்டல் சிக்னல்லாம் எடுத்துக்கலாம். டிஜிட்டல் சிக்னல்ங்கிறது இப்போ கோஆக்சியலாக வருது. இதுலேயே ஆப்டிக்கலும் இருக்கும், கோஆக்சியல் இருக்கும். ஸோ இப்போ நான் கோஆக்சியல் கொடுத்துறேன். கோஆக்சியல் சிக்னல் உள்ளே வந்து அது வந்து அனலாக் 5.1 பிரிஞ்சு திரும்பி வந்து நம்ம இன்புட் ஆம்பிளிஃபயருக்கு அனலாக் இன்புட்டாக வந்தது. அனலாக் இன்புட்டை ஆம்பிளிஃபயர் கொடுத்தோம்னா அனலாக் இன்புட் வந்து இந்த சுவிட்ச் 5.1 சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம 5.1 லெஃப்ட் ரைட் வந்து பேஸ் டபுளுக்கு போயிட்டு கொஞ்சம் பேஸ் டபுள் இன்க்ரீஸ் ஆகி போகும். சப்பு வந்து சப்பு ஃப்ரீ போர்டுக்குள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக லோ பாஸ் ஆகும். சரவுண்ட் சென்டர் இந்த கெய்னர் போர்டுக்குள்ள வந்து கொஞ்சம் ஆடியோக்கு வந்து கெயின் ஆகி நமக்கு வந்து ஆம்பிளிஃபயர் போர்டுக்கு போகும். ஸோ அவ்வளோதான், இந்த டிசைன் தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து வேறு படத்தை ஒரு கார்ட்டூன் படத்தை 5.1 போட்டுக்காங்க. I guess I'm just not feeling very celebratory right now. Oh. பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வச்சிட்டேன். வயசு வரலைங்களா? சென்டர் வைக்கிறேன். Growing up so fast. It's like she doesn't even need me anymore. Yes, first they stop spending less time with you. Then they stop coming to you for advice. Exactly. What can they possibly offer you? How about unconditional love? What does sayonara? இது வந்து ஒரிஜினல் 5.1 மூவி தி டுமாரோ வார் அப்படிங்கிற படம். இது சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். இப்போ கம்மி செலவில் நல்ல டால்பி அண்ட் டிடிஎஸில் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அனலாக் 5.1 அசம்பிள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து டீகோடரை யூஸ் பண்ணணும். டால்பி டிடிஎஸ் டீகோடர். இப்போ ஆடியோ ரஷ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் விற்கிது. அந்த பாக்ஸு வாங்கி நீங்கள் வந்து ஆப்டிக்கலோ இல்லை காக்சியலோ அதில் டால்பி டிடிஎஸ் சிக்னல் வந்தால் அது வந்து நமக்கு அனலாக் 5.1 கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதை வந்து இந்த ஆம்பிளிஃபயரில் கொடுத்து நம்ம ஒரிஜினல் 5.1 டால்பி டிடிஎஸில் படம் பார்க்கலாம். இது ஒரு மெத்தேடு. அப்படி இல்லை இந்த அஸ்ட்ரா கிட்டே இது கொஞ்சம் ரேட் அதிகம், கேரண்டியும் கிடையாது. அந்த ரஷ் பாக்ஸுக்கும் கேரண்டி கிடையாது, இதுக்கும் கேரண்டி கிடையாது. நம்ம சந்தோஷத்துக்கு வாங்கி யூஸ் பண்ணுறோம். கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா புது பொருள் தான் வாங்கணும். நான் பார்க்கணுங்க ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். இது வந்து எக்ஸ்டர்னல் டீகோடர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். படம் ஏதாவது பார்க்கணும்னு நினைக்கிற மாதிரி மட்டும் இது யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கன்ஃபார்மாக ரொம்ப நாள் தாங்கும். 24 hours இதையே வச்சு ஒரு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணால் லைஃபுக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் ரெண்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஆடியோ ரஷ் பாக்ஸ் வாங்கி இந்த அனலாக் ஆம்பிளிஃபயர் கொடுத்து கேட்கும்போது நல்லா ஒரிஜினல் 5.1 எஃபெக்டில் நீங்கள் ஒரு மூவியை அவ்வளோ சூப்பராக பார்த்து சந்தோஷப்படலாம். நாங்களும் கேட்டோம், சூப்பராக இருக்குது. இது வந்து இதை வச்சு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணாலும் சரி, இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணினாலும் நல்லாயிருக்கு. ஆடியோ ரஷ் பாக்ஸும் ரிசல்ட் நல்லாவே இருக்குது. என்னோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்காரு, என்னோட ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணி ஆடியோ ரஷ் பாக்ஸ் போட்டு பார்த்து சூப்பராக இருக்குங்க அப்படின்னாரு. அதோட வீடியோவும் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன், அதையும் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கன்டினியூவாக பார்க்கணும்னா எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்தது சண்டே வந்து 9 ஆம்பிளிஃபயரோட டீட்டெயில் வீடியோ போட்டுருங்க. அந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.